சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த வேலையே வேணான்னு விட சொல்லிருமா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. ஆமாடா, சரி பண்ணிடலாம். அவ வரட்டும்டா. நானே கேள்வி கேக்குறேன். அவளை பார்த்து எனக்கு பயமா என்ன? முதல்ல அவளுக்கு போன் பண்ணி. ஐயோ, வர அவசரத்துல போன் மறந்துட்டேன்டா. உன்கிட்ட போன் இருக்கு? எடு எடு எடு. நீயே பண்ணி கொடு கொடு. சின்னையா, பாத்தியம்மா இவளுக்கு திமுற. நம்ம இவளை வேலைக்கு போக வேணாம்னு சொல்லலாம்னு இருக்கோம். இவ யூனிஃபார்ம் போட்டு வந்து நிக்கிறான். இங்க பாரு ஈசே. அழகு, நீ அவசரப்படாதடா. அம்மா நான் பேசுறேன். உன் பொண்டாட்டிய நான் பாக்குறேன். என்னத்த ஈஸ்வரி, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு பிடிவாதம் பிடிப்பியா? நான் என்ன பிடிவாதம் பிடிச்சேன்? பின்ன பிடிவாதம் இல்லாம என்ன? என் புள்ள உன் உசுருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ, அந்த கொலகாரம் உன்னை ஏதாவது பண்ணிடுவானோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அத பத்தி எல்லாம் நீ எதுவும் கவலைப்படாம நீ பாட்டுக்கு வந்தது வராதுமா யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆபீஸ் கிளம்பிட்ட. அப்படி இல்ல. இத பாரு, எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது சொன்னதுதான். இனிமே நீ இந்த வேலைக்கெல்லாம் போக வேணாம். ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு நீ பாட்டுக்கு வீட்டுக்கு வா. அத்தை, நீங்கலாம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசாம பின்னாடி யாராவது நின்னு டப்பிங்கா கொடுத்தாங்க? என்ன கேள்வி இது? என்னால நம்ப முடியல. ஏன் 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 நம்ப முடியல? உன் முன்னாடி குத்துக்கல்லு மாதிரி இருந்து உன் கண்ணு முன்னாடி தானே பேசிட்டு இருக்கேன். இத பார்த்து நம்ப முடியலன்னா என்ன அர்த்தம்? ஐயோ இல்ல, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ எந்த அர்த்தத்திலயும் எதுவும் பேச வேணாம். நான் சொன்னது சொன்னதான். நீ வேலையை விட்டுட்டு வந்தா போதும். நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் நீ யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு உன் வேலைக்கு கிளம்புறடா. அப்ப என் பேச்சுக்கு மரியாதையே இல்ல, அப்படிதானே? அம்மா, ஏய், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. உன் வாயில என்ன கொழுக்கட்டை வச்சிருக்கியா இல்ல ஆம வடை வச்சிருக்கியா? அத்தை, அப்படிலாம் இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நான் யூனிஃபார்ம் போட்டு வேலைக்கெல்லாம் போல. நான் என் வேலைய ராஜினாமா பண்றதுக்காக லெட்டர் கொடுக்க போறேன். என்ன இவ லெட்டர் எடுத்து காட்டுறா? இதை என்கிட்ட இவ சொல்லவே இல்லையே. ஈஸ்வரி, அத்தை படிச்சு பாருங்க. படிக்கணுமா? படிக்கிறேன். என்னம்மா? நிஜமாவே ராஜினாமா கடிதம் தாண்டா எழுதியிருக்கா. ஈஸ்வரி நிஜமா வேலையை விடுறாளாண்டா. நல்ல விஷயம். இந்த லெட்டர் புடி. இத கொண்டு போய் உன் ஆபீசர் கிட்ட கொடுத்துட்டு இனிமே இந்த வேலையை வேணா ஒண்ணும் வேணான்னு சொல்லிட்டு என் பையனோட வந்து வாழ்க்கையை நடத்த பாரு. சரியா? சரிங்க, நான் நீங்க சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேன். சரி, போயிட்டு வா. சின்னையா, நான் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு வந்துடுறேன். சின்னையா, அம்மா பாத்தியாடா, உன் பொண்டாட்டிய நான் என்ன மிரட்டுன? நான் மிரட்டல அவ வேலையை விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டா. ஜோ, என் அம்மனா அம்மாதான். ஆனாமா, நீ இந்த மிரட்டியும் ஈசு பயந்துகிட்டே போயிட்டு வரேன் சின்னையான்னு சொன்னதும் எனக்கு என்னமோ கனவுல நடந்த மாதிரியே இல்லமா இருக்கு. என்னடா, உன் கண்ணு முன்னாடி தானடா அவளை விட நீ மிரட்டிட்டு இருந்த. இப்ப என்னமோ நீ கனவு மாதிரி இருக்குன்னு சொல்ற. அம்மா, இருந்தாலும் எனக்கு என்னமோ இதெல்லாம் கனவு மாதிரியே தான் இருக்கு. ஐயா, இப்ப சொல்லு. இல்லம்மா, நினைவுதான். ஈஸ்வரி வேலையை விட்டு போறேன்னு சொன்னதும் பயந்ததும் நிஜம்தான். ஆமா, நிஜம்தான். ஆனாமா, இப்படி எல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லம்மா. அதனாலதான் எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரியே இருக்குன்னு உன்கிட்ட சொன்னேன். நானும் நினைச்சு பார்க்கலடா. பரவாயில்ல அம்மா. ஈசு இப்படி எல்லாம் பயந்து நடுங்கி நான் பார்த்ததே இல்லம்மா. புலி மாதிரி தெரியுற ஆளுமா ஈசு. அதே பிறா, எவ்வளவு பெரிய புலியா இருந்தா என்ன? மாமியார் புலிக்கிட்ட பயந்து ஒடுங்கி நடுங்கி ஆகிதானே ஆகணும். அவ்வளவுதான், பயப்படணும்ல. ஆமாமா, மாமியார் புலினா என்ன சும்மாவா? அந்த வார்த்தையிலேயே ஒரு வீரமும் ஒரு பெருமையும் இருக்கே. கரெக்ட், நல்ல வீரம் தான். இத பாரு, நீ கவலையே படாத. இது என்ன பிரமாதம்? இதுக்கப்புறம் ஈஸ்வரி எப்படி வரணும் எப்படி போகணும்னு எல்லாமே என்கிட்ட சொல்லு. அதே மாதிரி நான் அவளை பண்ண வைக்கிறேன். சரியா? சரிமா, சரி. இசு தேங்க்ஸ்மா.
அப்பாடா. நானும் அத்தையும் நடிச்ச நடிப்பை பார்த்துட்டு சின்னையா நிஜம்னு நம்பி நல்லா ஏமாந்து போயிட்டாரு.